கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரசங்கத்துக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதி, வேத வசனத்தை நம்ம வாசித்து பிரசங்கத்துக்கு நேரம் போக போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இந்த இன்னைக்கு கூட பிரசங்கத்திற்கு தலைப்பு உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். அந்த தலைப்பில் நாம் ஒரு தேவ மனிதரை, ஒரு பரிசுத்தமான அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி ஒரு வாழ்க்கையை துளிர்க்க செய்தார், எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது, எப்படி கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்பதை குறித்து இந்த நாளில் கூட நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை பட்டு போயிடுச்சு, வாடி போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எந்த காரியங்களில், எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமைகளில் நீங்கள் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், உங்கள் சுக வாழ்வு, துக்க வாழ்வுக்கு முடிவு, குறைவின் வாழ்வுக்கு முடிவு உண்டு பண்ணி சுக வாழ்வை அவர் சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1 to 4 வசனத்தை முதல்ல வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டாக்கின அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, மோசேக்கு கர்த்தர் ஆடுகளை மேய்த்து கொண்டு மீதியான் தேசத்தில் ஓரை பர்வதம் என்கிற தேவ பர்வதமாகிய சீனாய் மலையின் அருகிலே அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முட்செடி இருக்குது. அதில் அக்கினி பற்றி பிடிக்குது. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகலை. முட்செடி அப்படியே இருக்குது. ஆனால் முட்செடி மேலே முட்செடி சுற்றிலும் அக்கினி பயங்கரமாக எரியுது. அந்த செடி மட்டும் என்ன செய்யலை, வெந்து போகலை. இந்த அற்புத காட்சியை பார்க்கறதுக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த பக்கத்தில் வந்து பார்க்க வருகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். மோசே மோசே என்று சொல்லி பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு மோசையை குறித்து பிரசங்கம் பண்ண போறாரு, மோசையை குறித்து பார்க்க போறோன்னு. ஏன் இந்த காரியத்தை வாசம்னு சொன்னா, கர்த்தர் முதனா மோசைக்கு தரிசனம் ஆனாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த சம்பவத்தின்படி இந்த காலத்துல மோசைக்கு தரிசனமாகி முச்சடி நடுவில் நின்று இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை, இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற காரியத்தை மோசைக்கு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வரல. அதற்கு முன்பதாகவே ஒரு மனிதனுக்கு அவர் சொல்லி இருந்தார். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, மோசைக்கு தரிசனமாகி முட்செடியில வெளிப்பட்டு கர்த்தர் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசே, நான் இல்லை, நான் தகுதி இல்லை, நான் திக்குவாயா இருக்கிறேன், என்னால பேச முடியாது, என்னை அந்த ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, என் மேல அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன், இப்ப 40 வருஷம் ஆயிப்போச்சு, என்னால ஒன்றும் முடியாது, அப்படி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே யார் வந்துகிட்டு இருக்கிறா? எகிப்துல இருந்து மீதியானுக்கு ஆரோன் வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேக்கு தரிசனமாகி சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே ஆரோன்கிட்ட பேசி சொல்லி எங்க வர சொல்லிட்டாரு? அதாவது எகிப்தில இருந்து மீதியான் தேசத்துக்கு வர வச்சுட்டாரு. யார? ஆரோன. அப்போ மோசேக்கு அழைப்பு உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவருடைய அண்ணனுக்கு அழைப்பு கொடுத்து அவர் முன்பே கிளம்பி வந்துட்டாரு. நாம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் மோசே அவர் தலைவராகி 30 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரோன ஒரு ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்புறம்தான் அவனுக்கு ஊழியம் அவன் தம்பி மூலம்தான் வந்துருச்சுன்னு நாம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது மோசேயை அழைக்கிறதுக்கு முன்பதாகவே ஆரோனை அங்க அழைத்திருந்தார். எதுக்கு அழைத்திருந்தார்? உன் சகோதரனை சந்திக்கும்படி புறப்படு, அவனுக்கு நீ வாயாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்பே அழைக்கிறார். அவர் முன்பே எகிப்திலிருந்து கடந்து அவன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆரோனை குறித்து நாம பல வாரங்களா மாதங்களா முன்பு நாம பார்த்திருக்கோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் அன்று தியானிக்காத காரியங்கள் இன்றைக்கு தியானிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். இப்போ அவர் சந்திக்க புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்ததோடு கூட அல்லாமல் அவனை சந்தித்து அவனோடு பேசி அவனுக்கு வாயாக யார் மாறுகிறார்? ஆரோன் மாறுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா மோசேயை விட ஆரோன் 3 வயது மூத்தவராக இருக்கிறார். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. மோசே விட ஆரோன் 3 வயது மூத்தவனாய் இருந்தான். அது மட்டும் இல்ல, பாருங்க, பிறக்கும் போதே ஆரோன் ஒரு அடிமையாகத்தான் பிறந்தான். ஒரு அடிமையின் குடும்பத்துல தான் வளர்ந்தான். ஒரு அடிமையை போல உடை உடுத்திருந்தான். ஒரு அடிமையை போல தான் சாப்பிட்டான். ஒரு அடிமையை போல சின்ன வயதுல இருந்து கஷ்டமா வேலை பார்த்து கொண்டிருந்தார். யாரு? இந்த ஆரோனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. ஆனா மோசே பிறந்த உடனே அவனை 3 மாதம் ஒளித்து வச்சு பத்திரமா பாதுகாப்பா அவனை பாதுகாத்தாங்க. அத்தோடு கூட அல்ல, அந்த நைல் நதியில நம்ம சுதரம் கூடையில, நாணல் கூடையில வச்சு என்ன செய்து அவங்க அம்மா கூடையில வச்சு மோசையை விடும் பொழுது பார்வோனின் குமாரத்தி அங்கே குளிக்க வரும் பொழுது அங்கே ஒரு கூடை இருக்கிறத பார்த்து, தண்ணிக்குள்ள ஓரத்தில் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து வர சொல்லி அது திறந்து பார்த்தா நானருக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு. அது திறந்த உடனே பார்த்தோன்னே அழுதோடனே அவளுக்கு அது மேலே இறக்கம் வந்துருச்சு. அது வரைக்கும் மூடி வச்சிருக்கும் போது அழலை. அப்படி முன்னமே அழுதுருந்தா யாராச்சும் பார்வோன் எகிப்து ஜனங்க பார்வோன் இராணுவத்தில் யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா இது இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைங்கன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிருப்பாங்க? கொன்று போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்யலைங்க? அளவே இல்லை. இந்த பார்வோன் அந்த கூடைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை தூக்கி திறந்த உடனே பார்வோன் குமாரத்தி பார்க்கும் போதே அந்த குழந்தை என்ன செய்தான்? அழுதுதான் இருக்கு. அந்த யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அந்த நாணர் பெட்டியை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. ஆமா, பாருங்க, அது மூடி வச்சிருக்கும் போது இல்ல, அந்த நாணர்படி தூக்கிட்டு வந்து இது திறந்து அந்த பிள்ளைய பார்க்கும் போது அந்த பிள்ளை அழுகிறத பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு இரக்கம் பார்வோனின் குமாரத்திற்கு உண்டாகுது. உடனே அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு வளர்ப்பு தாய் என்று சொல்லி ஆமை சூத்திரம் மோசையோட சொந்த தாயவே என்ன செய்தாங்க? பார்வன் குமாரத்தி தெரியாம வளர்ப்பு தாயா என்ன செய்யுது? இந்த பிள்ளையை நீ கொஞ்சம் வளர்த்து ஆளாக்க, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் இந்த பிள்ளையை நீ தான் வளர்க்கணும், அதற்கு உனக்கு சம்பளம் தாரேன் அப்படின்னு கவர்மெண்ட் சம்பளமும் கொடுத்து அவளுடைய பிள்ளையவே அவளை வளர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? அப்போ மோசையோடைய அம்மா மோசைய என்ன செஞ்சு சம்பளத்துக்கு பார்வோன் குமாரத்தி சம்பளம் கொடுக்க, கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து என்ன செய்ய வளர்க்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யறாங்க? வளர்க்குறாங்க. தாயையும் பிள்ளையும் கர்த்தர் பிரிக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சோத்ரா. அதுல கூட கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு இரக்கத்தை செஞ்சார். அது மாத்திரமல்ல, இவன் பார்வோனின் குமாரனாக, அதாவது பார்வோன் குமாரத்தி இருக்கிற பத்தியில அவனுடைய மகனாக ஒரு இளவரசனாகத்தான் வளர்ந்து வந்தான். அதே வயிற்றுல பிறந்தவன், அதே குடும்பத்துல பிறந்தவன்,
3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தவன். மூத்தவனா இருக்கிற ஆரோனுக்கு இந்த கொடுப்பனை இல்லவே இல்லை. அவன் ஒரு அடிமையாத்தான் வாழ்ந்தான். அவன் சாப்பிட்டது அடிமை சாப்பாடு, உடுத்தினது அடிமையுடைய ட்ரெஸ்ஸு, வாழ்ந்தது அடிமையினுடைய வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்தான். கஷ்டத்தோடு வேலை செய்தான். அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? பொண்ணை, வெள்ளிய, இப்படிப்பட்ட உலோகங்களை என்ன செய்வாங்கன்னா அவன் உருக்கி அதை கருப்பிடிச்சு அதை விக்கிரகமாக சிலைகளாக உண்டு பண்ணுகிற வேலையை சின்ன இளம் வயதிலிருந்தே அந்த வேலையை அவன் செய்தான். சின்ன வயசுலேயே நெருப்புக்குள்ள உட்காந்து தீயில அந்த வாடி கருகி வேலை செய்கிற கொடுமையான வேலையை இந்த ஆரோன் சின்ன வயசுல இருந்து செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தங்க அக்கினியிலையும் தீயிலையும் வேலை செஞ்சு கடினமாக வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? நம்மளை ராஜா போல கர்த்தர் வளர்த்துட்டு இருக்கிறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு என்னைக்காச்சும் பார்த்துருக்குறீங்களா? நம்ம திறமையினாலேயே நம்ம பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்க? நம்ம படிப்புலையா திறமை நம்ம பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்க? இல்லை நாம் அர்ப்பணிப்பினாலையா, இல்லை நாம் ஏதோ தியாகம் செஞ்சதுனாலையா பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்க? என்னைக்காச்சும் இப்படி உட்காந்து யோசிச்சிருக்கிறீங்களா? என் சகோதரன், என் சகோதரி, என் கூட பிறந்தவங்க, என் கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி வாழ்கிறோம், இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்கிறோம்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது கிடையாதா? இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆரோனை கர்த்தர் வாயாக தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ போஸ்டிங் எப்படின்னா, இங்கேயும் எந்த தம்பி குமாரனாக இளவரசனாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்தானோ அதே தம்பிக்கு இப்போ மறுபடியும் எப்படித்தான் இருக்கிற, அப்படி வாயாக அசிஸ்டண்டாக ஊழியம் தான் கிடைக்கிது. நீங்களா இருந்தால் நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? காலமுள்ள அவனுக்கு கீழே தான் இருக்கணுமா? சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவனுக்கு ராஜ சாப்பாடு, என்ன செய்ய, அரண்மனையிலிருந்து அவனுக்கு சாப்பாடு, அரண்மனையிலிருந்து அவனுக்கு துணி, அரண்மனையிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு, அரண்மனையிலிருந்து அவனுக்கு மரியாதை எல்லாமே உண்டாகுது. ஏன்னா ஒரே வயிற்றுல ஒரே தாய்க்கு ஒரே குடும்பத்துல தானே அவன் பிறந்தான். ஏன் அவனுக்கு மட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை? மறுபடியும் ஆண்டவரே அவனுக்கு போய் வாயா, அவனுக்கு போய் உதவியா, அவனுக்கு போய் அசிஸ்டண்டா மறுபடியும் கொண்டு போறீங்களே, எனக்கு ஒரு உயர்வு இருக்காதா? ஏன் நான் மட்டும் இப்படி பிறந்துட்டேனோ அப்படின்னு அவர் வருத்தப்படலைங்க. உடனே எந்த மறு வார்த்தையும் பேசல. ஆண்டவர் சொன்னு புறப்பட்டு வர ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. ஆனா இந்த இளையவன், இந்த மோசே என்பவர், இல்ல நான் போக மாட்டேன், நான் கூப்பிட்டுட்டு வரமாட்டேன், என்னால முடியாது, என்ன நம்ப மாட்டாங்க, என்னை ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு தட்டி கழிச்சு கொண்டே இருக்கிறாரு மோசே. ஏன்னு கேட்டா மற்றவங்களுக்கு வாயா இருக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாதுங்க. வாயா இருக்கிறதுன்னா ஒரு சில காரியங்களை கடிஞ்சு சொல்ல வேண்டியது, கோவப்பட்டு சொல்ல வேண்டியது, ஒரு சிலது சொன்னால் முகம் ஜுளிப்பாங்க. அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் அவங்க நேராக சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் ஒரு ஆளை விட்டு போய் நீ போய் என் காரியத்தை நீ போய் சொல்லு அப்படின்னு அனுப்புவாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற பிஏவை அனுப்பிவிட்டு இந்த காரியத்தை நான் சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லும்பாங்க. அவங்களே பேசுறதுக்கு யோசிக்கிற, பேசுனா அதனால் வருத்தங்கள் கஷ்டங்கள் வந்துடும்னு நினச்சி தயங்குகிற அந்த வார்த்தையை இன்னொருத்தண்ட போய் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே பேசுறதுக்கு இவ்வளோ தயங்குற வார்த்தையை நான் போய் பேசினா என் நிலைமை என்னாகுங்க, என் தகுதி என்னாகுங்க அப்படின்னு நினைக்காம தயங்காமல் போய் சொல்லணும். அல்லேலூயா. பார்வன்ட்ட போய் இன்னைக்கு தலைப்பிள்ளையெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு போய் பார்வன்ட்ட போய் சொல்லணும். அவ்வளோ பெரிய ராஜாட்ட யார் போய் சொல்லணும்? மோசைக்கு வாயா ஆரோன் போய் தான் பேசணும். என்னது தலைப்பிள்ளை சாகணும்னா ஃபஸ்ட்டு நீ சாகணும்னா அடி விழுந்தாலும் உத விழுந்தாலும் யாருக்கு தான் வர? நேரடியா ஆரோனுக்கு தான் வரும். எப்படி மோசே சொல்கிறாரோ அதே மாதிரி ஆக்ரோஷமாக சொல்லணும். டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி அப்படியே ஒப்பிக்கணும். ஒன்றத்தையும் மாற்றக்கூடாது. அதுலேயும் பிரச்சனை. அதில் இல்லையா சொல்லுங்களேன். இந்த ஊழியத்துக்கு அவர் உடனே ஒப்பு கொடுத்து தலை குனிஞ்சு அப்படியே வந்தார் பாருங்க. அதை கர்த்தர் பார்த்தார். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இந்த கடன் வாங்கியிருந்தா ஒரு சிலரில் சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், நீ போய் என்ன செய்யும். மெயினாக வீட்டுக்கார ஐயா என்ன சொல்லுவார்? ஐயோ இன்னைக்கு அந்த வேலை போகிற இடத்துல அந்த ஓனரை கூப்பிட்றாரா, அவர் கூப்பிட்றாரா, தயவு செய்து நீயே போன எடுத்து நீ என்ன செஞ்சிரு, லீவு சொல்லிடு, இல்லை நீயே அவரை சமாளிச்சுக்கோ, ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பேசிடு, வந்திருந்தானா நான் வீட்டில் இல்லைன்னு என்ன செஞ்சிரு.
இல்லைன்னா பிள்ளைகளை யாராவது அவங்கள அனுப்பி எப்படியா சமாளிச்சிருங்க, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தயங்குவாங்க. அல்லேலூயா. அதனால வாயா இருக்கிற காரியம் சாதாரண ஒரு வேலை இல்லை. வாயா கொஞ்ச நாளுக்கு இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு இல்லை, வாழ்நாள் முழுக்க எப்படித்தான் இருக்கணுமா? சாகுற வரைக்கும் மோசைக்கு வாயாத்தான் இருந்தா. அப்படி யாரு? அவருடைய அண்ணன் ஆரோன். ஏன்னு சொன்னா இவர் சிலை உண்டு பண்ணுகிறவர் என்று ஏன் சொல்றான்னு சொன்னா, ஒரு இடத்துல வரும்போது பொன் கன்றுக்குட்டி உண்டாக்குனது யார் தான் உண்டாக்குனா? ஆரோன் தான் உண்டாக்குனா. அந்த தேசத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் தெரியும் இந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற வேலையை யார் தான் செய்யறது. சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த எக்ஸ்போர்ட்டா இருக்கிறான். அதனாலதான் நகையெல்லாம் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆரோன்ட்ட. யாரு தெய்வங்களை உண்டு பண்ணிட்டு யார்கிட்ட போய் கேட்டாங்க? ஆரோன்ட்ட தான் போய் கேட்பாங்க. பாருங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவனே நோக்கி, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக என்றார்கள். அதற்கு என்ன செய்யறான் ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு முன்னாடி செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணோம்னு நேரம் யார்கிட்ட வந்து சொல்றாங்க? ஆரோன்ட்ட தான் சொன்னாங்க. ஏன்னா இவருக்கு தான் இந்த வேலையிலே எக்ஸ்போர்ட்னு தெரியும். அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்ய, இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அந்த 4வது வசனத்தை சிற்ப கருவியினால கருப்பிடிக்கிறாரு. ஏன்? அந்த கருவி அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப காலம் அந்த கருவியை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? சிற்பங்களை, விக்கிரகங்களை, சிலைகளை அவர் உண்டு பண்ணி இருந்திருக்கிறாரு. அதனால இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாடி வழிநடத்த தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொன்ன உடனே இவர் அந்த கருவியை எடுத்த உடனே என்ன செஞ்சாரு? கருவிக்கு வேலை வந்துருச்சு. எகிப்தை விட்டு வந்தாலும் மறுபடிக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவரை அதை உண்டு பண்ணி கொடுக்கறத பார்க்க முடியும். அப்போ இப்படி சின்ன வயதிலிருந்து அந்த அக்னியினால, அந்த வெக்கையினால், அந்த சூட்டில் வாழ்ந்து கடுமையாய் வேலை செய்து அவன் வேதனை அடைந்தவனாய் இந்த ஆரோன் இருந்தான். இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் பொறுமையும் நிதானம் உள்ளவனாக காணப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவனை பார்த்து பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு கூட ஒரு சில நேரத்தை அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை குறித்து ஒரு வார்த்தையும் சட்டை பண்ணலை. நீ மூத்தவனாக இருக்கிற ஆரோனே, நீ தான் தலைமை தாங்கணும். எத்தனையோ பேர் ஏற்றி விட்டுருப்பாங்க, ஆனால் அவர் ஒரு நாள் கூட அதை காதலியே வாங்கலை. கர்த்தர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மோசைக்கு வாயா இருக்கணும், அவ்வளோதான். ஊழியக்காரனுக்கு வாயா இருக்கணும், நான் வாயா இருப்பேன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை என்ன செய்வேன்? ஜனங்களிடத்துல பேசுவேன். அந்த ஊழியத்தை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? பொறுமையோடு காத்திருந்தார். அல்லேலூயா. ஆமாம், சுத்த நிறைய நேரத்தில் மோசே பேசினான் எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கெல்லாம் மோசே பேசலை. மோசைக்கு பதிலாக மோசையின் காரியத்தை ஆரோன் அங்கு பேசுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க, பிரயாணப்பட்டு ஒவ்வொரு செங்கடலை கடந்து, மாராவின் கடந்து, எல்லாம் ஏலிமை கடந்து, அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியை கடந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ லேவியராகமம் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். என்னிடத்தில் சேர்கிறவர்களா நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு ஆரோன் பேசாது இருந்தான். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியை தொட்டுட்டு நாம் அடுத்த பகுதிக்கு போக ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். இந்த பிரசங்கத்துக்கு இந்த காரியம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால பாருங்க. இப்போ எல்லாம் வர்றாங்க. முதல்ல இவனுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்து அவனும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் வஸ்திரங்களை உண்டு பண்ணி, பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணி, பிரதான ஆசாரியின் வேலையும் ஆசாரியனுடைய ஊழியத்தையும் செய்யும்படிக்கு ஆலயத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்பதான் அவங்க செய்ய பழகுறாங்க. மோசே ஒவ்வொன்றும் சொல்ல செய்து கொண்டிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியத்தை செய்ய துவங்கின நாட்களிலே என்ன ஆச்சுன்னா,
நாதாபும் அபியோபும் என்ன செஞ்சாங்க? அந்நிய அக்கினி, வேற அக்கினி என்ன செஞ்சாங்க? இவங்களே ஒரு புதுசாக ஒரு அக்கினியை உருவாக்கி கல்லை உரசி ஏதோ வச்சோ அக்கினியை உருவாக்கி அந்த அக்கினியை தூப கலசுகளை போட்டு தூபம் காட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்துட்டாங்க உள்ள. கர்த்தருடைய கோபம் வந்து அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது. மூத்த 2 பையங்க உடனே செத்து விழுந்துட்டாங்க. இந்த அக்கினி வெளியில இருந்து அக்கினி கொண்டு வரக்கூடாது. சீனாய் மலைக்கு மோசே ஏறி போகும்போது கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி நின்று பேசினார் என்று வசனம் சொல்லுது. அங்க அக்கினியா இறங்கி வந்திருந்தார் சீனாய் மலையில. மோசே மலை மேல ஏறி போய் கர்த்தரிடத்துல பேசினான். அப்பொழுது சீனாய் மலைக்கு அடிவாரத்துல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு மேல என்ன செய்யற? மோசே சீனாய் மலையில ஏறி போய் அங்க இருந்த கொஞ்சம் அக்கினியை தூப கலசத்திலிருந்து எடுத்து மலையிலிருந்து கீழே கொண்டு வர்றான். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சீனாய் மலையில இறங்கின அந்த அக்கினியை கொண்டு வந்து இந்த பலிபீடத்துல போட்டு பலியை பட்சிக்கிறது. அல்லேலூயா. அந்த அக்கினி மூலம் பலி செலுத்துகிறான். அந்த அக்கினியை தான் எடுத்து குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கும் பலி செலுத்துறதுக்கும் மற்ற எல்லா காரியம் சுட்டரிக்கிறதுக்கும் எல்லா காரியத்துக்கும் இந்த அக்கினியை மட்டும்தான் பயன்படுத்தணும். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி. வேற நம்மளா ஒரு அக்கினியை கொளுத்தி கொண்டு போய் உள்ள வச்சோம்னா அது யாராக இருந்தாலும் இறந்து விடுவார்கள். அதே காரியத்தை தான் ஆரம்ப ஊழியம் புதுசா ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச காலத்திலேயே அறியாமையை புரிஞ்சுக்கிறாம தவறா புரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்து உடனே செத்து விழுந்துட்டாங்க. அப்போ செத்து விழுந்தோடனே சொந்த கூட பிறந்த சகோதரன் சொல்றான், அண்ணன் பிள்ளைங்க 2 பேரும் செத்து இருக்கும்போது மோசே சொல்லும் போது சொல்லுற காரியம் என்ன சொல்றாருன்னா, மோசே ஆரோனை நோக்கி சொல்றாரு, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னது இதுதான் என்றான். கர்த்தர் மகிமைப்படுறாராம். யாரு? தன்னுடைய சொந்த அண்ணனுடைய 2 பிள்ளைங்க 2 பையங்க செத்து கிடக்குறாங்க. கர்த்தர் இப்படித்தான் மகிமைப்படுவாராம் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது? மோசே சொல்றார். யாரை பார்த்து? ஆரோனை பார்த்து சொல்றார். சொந்த அண்ணன் பையங்க அக்கினி கர்த்தர் சன்னிதிருந்து அக்கினியை அனுப்புறார் ஆண்டவர். அக்கினியை பட்சித்து எரிந்து செத்து கிடக்குறாங்க. அப்பவும் ஆரோன் பேசாமல் இருந்தானா? எனக்கு தான் என் சொந்த பிள்ளைங்க செத்து இருக்கிறாங்க, புதிதாய் ஊழியத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு சில காரியங்களை செய்தாங்க, அதுக்கு ஒரு கை போச்சு காலு போச்சுன்னு இல்லை, ஸ்பாட்லேயே செத்து போயிட்டாங்க. இப்படி தான் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் இப்படித்தான் கர்த்தர் மகிமைப்படுவார். இதை பார்த்து யாருமே துணிகரமான காரியங்களை இனி ஆலயத்தில் செய்ய மாட்டாங்க. இப்படித்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். சொந்த அண்ணன் பிள்ளைங்க செத்து கிடக்கிறத பார்த்து அதை காண்பித்து சொல்லி அங்கே சொந்த தகப்பன்ட்ட தான் 2 பிள்ளைங்க செத்து கிடக்கிறத காண்பிச்சு மோசே பேசுறார். இப்படித்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்படித்தான் தண்டனை வரும். இனிமே யாரும் துணிகரமா என்ன செஞ்சிடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள ஊழிய காரியங்களை செஞ்சிடக்கூடாது. செஞ்சா இப்படித்தான் அப்படின்னு சொந்த அண்ணனை பார்த்து அண்ணன் பிள்ளைங்க செத்து கிடக்கிற பார்த்து சொன்னார். ஆரோன் பேசாது இருந்தார். ஆரோன் என்ன செஞ்சான்? தன்னுடைய தலை பிள்ளைங்க 2 பிள்ளைகளும் செத்து கிடக்கிறாங்க, பேசலை. இந்த காரியத்தெல்லாம் நம்ம கேட்கும்போது கேட்க மட்டும் இல்லைங்க, பேச மட்டும் செய்யலன்னு இல்லை. அப்போ அந்த காலத்தில் யாரும் செத்துட்டாங்கன்னா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சாம்பலை தலையில் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், அழுவாங்க. பயங்கரமாக அழுது புலம்பல், மாத கணக்காக 30 நாள் 70 நாள்னு பல நாட்கள் புலம்பல் பாடுவாங்க, புலம்புவாங்க, அழுது புலம்புவாங்க. ஆனாலோ ஆசாரியனாகிய இருந்த இவன் வஸ்திரத்தையும் கிழிக்கல, அந்த ஆலயத்தை விட்டு வெளியும் போல, தான் சொந்த பிள்ளைங்க 2 பேரும் அடக்கம் பண்ணப்படுறாங்க, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கும் போகலை. அதே ஆலயத்துக்குள்ள ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம நின்னார். சின்ன வயசுல பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி தோல் மேலே சுமந்து இந்த பிள்ளைங்க எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை செய்ய போறாங்க, எனக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் நாட்டை சத்திய வசனத்தை சொல்லி போதனைகளை சொல்லி பிரமாணங்களை சொல்லி இந்த முழு நாட்டை எனக்கு அப்புறம் இவங்க தான் நடத்த போறாங்க, இவங்க தான் எனக்கு அடுத்து ஊழியம் செய்ய போறாங்க, என் கண்களால் பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படி நினைச்சிட்டு கண்ணு முன்னாடி ஆலயத்துக்குள்ளே செத்து விழுந்தாங்க. அது யாரும் கொள்ளல, கர்த்தரே அவர் அடித்துக் கொள்ளுகிறார். அதை பார்த்து கொண்டிருந்து எனக்கு ஊழியம் வேணாம், எனக்கு ஆண்டவர் வேணாம், இப்படிப்பட்ட இழந்து நான் அப்படி ஊழியம் செஞ்சு என்ன இருக்குதுங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன். சின்ன வயசுல இருந்தே நான் கஷ்டமும் அவமானமும் பாடுகளும் பட்டதான் முக்கியம். என் சகோதரனுக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி, என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எப்பயுமே எனக்கு ஒரு பொருட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க.
பிழைக்க தெரியாதவன், விவரம் பத்தாதவன் என்று அற்பமா ஏளனமாய் பேசப்பட்டவன் நான். யாரு சொன்னாலும் தலையை ஆட்டிட்டு போற கேஸ் நான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க சிலையை உண்டு பண்ணும் அப்படின்னு ஏத்து பேசல, வாயில பூச்சி போல சரி உண்டு பண்றேன்ற. அப்படி மோசே சொல்றாரு நீ தான் பாத்துக்கணும், பாத்துக்கிறேங்கிறாரு. நீ வாயா இருக்கணும், போனா சரிங்க ஆண்டவரேங்கிறாரு. இப்ப செத்து விழுந்த போது ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க கூடாதுன்னா அதுக்கும் சரின்னு நிற்கிறாரு. வசரத்தை கிழிக்கல, அழல. அந்த பிள்ளைகளை குறித்து எத்தனை கனவுகள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை ஆசை. உயிரை விட அதிகமாக மதிக்கிற கத்தரே இப்படி அடிச்சிட்டாரே அப்படின்னு அவர் மேல கோவிக்கல. ஏன்? என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சாலும் தப்பு தான், தெரியலனாலும் தப்பு தான், தப்பு தான், அதனால இறந்துட்டாங்கன்னு நிக்கிறா. அப்படி இது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அது தாயா இருந்தாலும் சரி, அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, அது கூட பிறந்தவன் தான் சரி, கர்த்தருடைய ஊழியத்துல தப்புனா தப்பு தான். அது செத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அப்படிதான் வைராக்கியமா நிற்கிறார். நாம எவ்வளவுதான் கல்லஞ்சக்காரங்களா இருந்தாலும் அழாம இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நேரத்துல 2 பையங்களை செத்துறாங்க ஸ்பாட்ல. அல்லேலூயா. அப்பயும் கர்த்தர் அவனை பார்க்கிறாரு. கர்த்தர் இடத்துல ஒரு குறையும் இல்லைங்க. ஊசா பெட்டியை தொட்டம் கர்த்தர் அடிச்சிட்டாரு, தொடவே கூடாது, பெட்டியை தொடக்கூடாது. அந்த உள்ள குச்சியை மாட்டி 2 பக்கம் தோளில் போட்டு தான் தூக்கி கொண்டு போகணும் பெட்டியை. அந்த குச்சியை தான் பிடிக்கணும், பெட்டியை பிடிக்கவே கூடாது. இங்கே இப்படி பெட்டி இருக்குன்னா அந்த சைடு வளையத்துக்குள்ளே இந்த குச்சியை விட்டு என்ன செய்யணும், உள்ளே மாட்டணும். தொட்டு இது பண்ணால் செத்து போயிடுவாங்க. ஆனால் அவர் போய் தொடுறார், பெட்டி கீழே பொழுது தொடுறாரு. அப்பயே அடித்த பொழுது அவங்களுடைய அப்பா ஏதோ சொல்லியிருந்தாராங்க தெரியுங்க, உயிர் போனாலும் சரி ஆண்டவர் ஊழியம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதான் உண்மையான ஊழியக்காரன். யார் தப்புனாலும் தப்பு தான். அல்லேலூயா. நானே செத்தாலும் இப்படித்தான் இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான், ஆரோன் சொல்லி கொடுத்துருப்பாரு. தம்பி உங்க சகோதரர்களை செத்ததுக்காக நீ இது பண்ணாத, நானே மரித்தாலும் இதுதான். அதனாலதான் பாருங்க, இந்த மேரிபாவின் தண்ணீர் காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்ததுனால கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி நீ என்ன செய்ய மாட்ட, கானானுக்குள்ள மோசே ஆரோன் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்கன்னு சொன்ன உடனே மோசே கூட போய் மறுபடியும் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டாரு தெரியுங்களா. ஆனா எங்கேயாச்சும் ஆரோன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. தப்பு பண்ணதான், நானா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் நினைக்கிறவர். அல்லேலூயா. தண்டிக்கப்பட்டே ஆகணுங்கிறாரு. இப்போ தன்னுடைய தம்பியா பார்க்கல, தனக்கு ஒரு தலைவனா பார்க்கிறாரு. ஆண்டவர் நியமித்த தலைவன். அவர் சொல்லுகிறான், உன் பையன் 2 பேரும் செத்து கிடக்கிறான் பாத்தியா, இப்படித்தான் ஆண்டவர் மகிமைப்படுவாரு. இனி உன் பையங்க மாதிரி எவனாச்சும் துணிகரமா ஆலயத்துக்குள்ள ஏதாச்சும் செஞ்சாங்க, அது நீயா இருந்தாலும் சாவுதான் அப்படிங்கிற. அப்படி இன்னும் இருக்கிறவங்க பிள்ளைங்க, மற்ற 2 பிள்ளைங்க இருந்தாலும் சாவுதான். இப்படித்தான் மகிமைப்படுவார். பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படி நாங்க சொல்றாரு. அப்ப நீ எல்லாம் ஒரு தம்பி, நீ எல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து ஊழியத்தை செஞ்சாரு. அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் மோசே சொன்னதை கீழ்ப்படிஞ்சார் அப்படியே. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய பரிசுத்த நீ, என் பார்வையில நீ தான் பரிசுத்தமானாரு. முழு பைபிளையும் சரி, இது வரைக்கும் உள்ள எல்லாத்திலும் நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தன், என் பார்வையில பரிசுத்தமா இருக்கிறவன் சொல்லி சாட்சி கொடுத்தாரு. அவனை குறிச்சு யாரை குறிச்சு இப்படி பரிசுத்தன் சொல்லவே கிடையாது ஆண்டவர். முழு பைபிள் 1000 பரிசுத்தவன் இருந்தாலும் அவரைத்தான் பரிசுத்தன் சொன்னாரு. எல்லாரையும் நீதிமான் சொல்லலாம். ஒரு படிக்கு மேல போய் ஆரோனை பாராட்டினாரு. அவனுக்கு பரிசுத்தன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு மோசே கூட தகுதியுடையவனா இல்லை, அதுக்கு மேலா இருந்தான். கீழ்ப்படிதல் ஆரோன் கிட்ட மட்டும்தான் கத்துக்கிற முடியும். அந்த அளவு பிரமாதமாக கீழ்ப்படிந்தார். ஒரு நேரத்தில் அவங்க அக்காவுடைய தூண்டுதலினால என்ன செய்தார், மோசைக்கு விரோதமாய் பேசினார். அப்பையும் கூட அவர் அழுவார். மிரியாம அழுத மாதிரி அங்கே தெரியாது. ஆமா, என்னாமத்தில் அவர் திட்டு இது அவர் அடிக்கும் பொழுது குஷ்டரோகம் வந்துடும். மிரியாம் உடனே எனக்கு இப்படி ஆகிப்போச்சே உடனே மன்னிங்க அப்படி சொல்லி அது கேட்ட மாதிரியே இருக்காது. ஆனால் யார் பொசுக்குன்னு விழுந்து அழுதுகிட்டு இருப்பா, ஆரோன் அழுது கொண்டிருப்பார். இப்படி ஆரோனை பார்த்தா ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரனா, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம பிரமிக்கிற ஒரு தேவ மனிதனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சோதர கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இங்க அவங்க இறந்து கிடக்கும் பொழுது அவங்க சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, அப்படியே ஒன்று பிசகாதபடி அப்படியே அவர் இருக்கிறார். 12 10 1 ஆமா சோத்திரம். என் ஆண்டவனே,
இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவன் ஆகாது இருப்பதாக என்றார். பாருங்க, அப்புறம் என்ன செய்றாரு? அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக, அவளுக்கு குஷ்டரோகம் வந்து அப்படி அவள் மாறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவனேன்னு சொல்லி சொந்த தம்பியை தனக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த அந்த மோசைங்கிற தலைவனை பார்த்து என் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கெஞ்சினான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் மோசே என்ன செய்றாரு? என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று சொல்லி கெஞ்சி செபிக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவள் தகப்பன், கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்புனதுண்டானால், மிரியாம் என்னுடைய மகதான், அவளுக்கு தகப்பனா நான் இருக்கிறேன், நான் அவள் முகத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? காரி துப்பி இருக்கிறேன். அதனால அவள் 7 நாள் என்ன செய்யணும்? வெக்கப்படத்தான் செய்யணும்னு சொன்னார். அது போலவே அவள் 7 நாள் பாளையத்தை விட்டு புறம்பே விளக்கப்பட்டு இருக்கணும்னு அங்கே சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, அவ எனக்கு பிள்ளையாவே இருந்தாலும் சரி, மோசைக்கு விரோதமாக பண்ணினதுனால சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய, காரி துப்புனா எப்படி 1 வாரம் ஒதுக்கி தள்ளுவாங்களோ அது மாதிரி 1 வாரம் அவளுக்கு குஷ்டரோகம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை செஞ்ச இந்த ஆரோன் பாருங்க, பையன் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா ஜனங்களும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ ஆரோன் மேலே இருந்த மதிப்பு மரியாதை போயிடுச்சு பாருங்க. தூபத்தை காண்பிக்க போறேன்னு சொல்லி தூபம் காண்பிக்க போறேன்னு 2 பையங்க செத்து போயிட்டாங்க. இவங்க ஊழியத்துக்கே லாய்க்கில்ல, கர்த்தரே கொண்டு போட்டாரு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஊழியம் தேவையா? இதெல்லாம் அவசியம் கிடையாது என்று சொல்லி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? 16வது அதிகாரத்தில் பாருங்க, 1 - 3 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் புத்திரன் இச்சையாரின் மகன் கோராகன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ரூபன் கோத்திரத்தில் உள்ளவங்களையும் ஒரு சில ஆட்களையும் கூட்டு கொண்டு இப்போ ஆரோனுக்கு ஊழியம் செய்ய தகுதியே கிடையாதுன்றாங்க. அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஊழியம் செய்ய. அவன் பிள்ளைங்க தூப கலசத்தை காண்பித்து செத்து மடிந்து விழுந்தாங்க, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானாங்க. இப்போ நீங்க ஜனங்கள்லாம் பரிசுத்தம் இல்லை, அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்றீங்க. 3வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களை நோக்கி நீங்க மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமானவங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க நடுவுல இருக்கிறாரு. நீங்க சர்ச்சுக்கு மேல, ஜனங்களுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்களை போல இருக்கு காமிச்சுக்கிறீங்க. உங்களை பெரிய ஆளா நீங்க காமிச்சிட்டு இருக்கிறீங்களே எப்படின்னு சொல்லி அங்க அவர்கள் என்ன செய்யறாங்க? விரோதமா கூட்டம் கூடுறாங்க. கூட்டம் கூடி பிரச்சனை பண்றாங்க. 250 பேர் என்ன செய்யறாங்க? 12 கோத்திரத்துல இருந்தோம், லேவி கோத்திரத்தை மட்டும் 12 கோத்திரத்துல இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவருமாகிய பிரபலமானவர்கள் 250 பேரோடு கூட வந்து எழும்ப நின்று 250 பேரும் தூப கலசத்தை கொண்டு வாங்க அப்படின்னு மோசே சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்ல ஆரோனை தெரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியணும்னா உங்களுக்கு ஒரு காரியம், இந்த 250 பேரும் தூப கலசத்தை கொண்டு வந்து என்ன செய்ய, வந்து கர்த்தருடைய அக்கினியை போட்டு தூபம் காட்ட ஆலயத்துக்கு வாங்க. அதே போல ஆரோன் என்ன செய்வான்? தூபத்தை போட்டு வந்து நிற்பான். யார ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ, யாரு கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு அது வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த தூப கலச காண்பிச்ச காரியத்தை சொல்லி ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் அவருடைய ஊழியத்தையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறையோ, அவனுக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்றையோ, அதே தூப கலசத்தை தூக்கிட்டு வா, எல்லாரும் தூக்கிட்டு வா அப்படின்னு கர்த்தர் சொன்னார் மோசே மூலமா. அல்லேலூயா. இப்ப அதே போல 250 பேரும் என்ன செய்யறாங்க? தூப கலசத்தை எடுத்துட்டு வராங்க. இங்க சொல்லும்போது வசனம் சொல்றாங்க பாருங்க, 10வது வசனம் அதே அதிகாரத்துல, அவர் உன்னையும் உன்னுடைய எல்லா சகோதரரையும் உங்களுக்கு அற்ப காரியமும் ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது யாருன்னா கோராகு. இவன் தனியா போன வேலைக்கு ஆகாதுன்னு லேவி கோத்திரமும் அவனுக்கு விரோதமா கிளம்புது. தன்னுடைய சொந்த குடும்பமே ஆரோனுக்கு விரோதமா கிளம்பிட்டாங்க.
தன்னுடைய சொந்த கூட இருந்தவங்களே எல்லாம் கிளம்பிட்டாங்க. உடன் ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அப்புறம் லேவியர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கு கோராகு காரணமாக இருக்கிறான். அவங்க மட்டும் வந்தா பத்தாதுன்னு 12 கோத்திரத்தில் உள்ள ஆளுகளையும் கிளப்புறான் ஆரோனுக்கு விரோதமாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிளப்பும் போது மோசே மாத்திரம்தான் ஆரோனுக்கு பச்சைமான் என்று சொல்றாங்க. ஆமா, சோத்திரங்க சொல்லும்போது பாருங்க, உங்களுக்கு லேவி கோத்திரத்துக்கு ஆசரிப்பு கூடார பணிவிடை வேலைகளை அத்தனையும் பங்கு வச்சு கொடுத்துருக்கிறானே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே, அத்தனை ஊழியம் இருக்குது. அதையும் விட இன்னும் மேல ஆசாரனுடைய ஊழியத்தையும் பிரதான ஆசாரனுடைய பட்டத்தையும் பிடுங்க பார்க்கிறீங்களா? அவன் எம்மாத்திரம் என்று சொல்றார் 11ஆம் வசனம். இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அவன் யார்ட்டையும் வாயை திறந்து பேசினதில்லை, யாரையும் அவன் கடிஞ்சு கொண்டதில்லை, யாரும் அவன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். எது சொன்னாலும் சரின்னு தலையடைச்சிட்டு போறவன் அவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமா முழு தேசத்தையும் 30 லட்சம் தனத்தையும் லேவி கோத்திரத்தில் அத்தனை ஆசாரியர் ஊழியர்களையும் நீ எலும்ப பண்ணி வருகிறது என்ன? கொஞ்சம் குறை ஆசாரிய பட்டத்தையும் வாங்க பண்ணுகிறது என்னன்னு சொல்லி அங்க பேசுகிறாரு மோசே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இத்தனையும் மோசே தான் பேசுறாரு. ஆரோன் ஒரு வார்த்தை, என் ரத்தம், என் உடன்பிறப்பு, என் சித்தப்ப மக்கள், என் பெரியப்ப மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பம் தானே, நீங்களே இப்படி எனக்கு விரோதமா எலும்பி வந்தா எப்படிங்கன்னு கேட்கலங்க அவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை கேட்கல. பையங்க 2 செத்து போயிட்டாங்க. அந்த வேதனையில இருந்தாலும் அதை வெளியிலாற்றி சொல்லல, அதை காண்பித்து அவனை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவன் ஊழியத்தையே பிடுங்க பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஆனா அமைதியா இருக்கிறார் மோசே. கர்த்தருடைய வாயா நின்று என்ன சொல்ற, மோசே அங்க சொல்லு பேசுகிறான். பேசுனது மட்டும் இல்லை, எல்லாரும் தூப கலசத்தை கொண்டு வர சொன்னா எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 250 பேரும் சொன்ன மாதிரி தூப கலசத்தை அங்க கொண்டு வருகிறாங்க. முதலாவது எலும்பி இதுக்கு மூளையா இருந்த கோராகுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் கோராகையும் அவனுக்குரிய பொருட்களையும் அவனுக்குரிய மனிதர்களையும் பூமி 2ஆ பிளந்து விழுங்கி போட்டது. முதல் காரியம், ஆரோனை நான் தான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், நான் தான் அவனை ஊழியர் சாணத்தில் நிப்பாட்டி இருக்கிறேன். மோசே அவங்க தம்பி தலைவனா இருக்கிறனால இவன் ஊழியக்காரனா வரல, நானே மோசேக்கு முன்பதாகவே அவனை அழைத்திருக்கிறேன் அறிந்து கொள்ளும்படிக்கு பூமி 2ஆ பிளந்து அவங்க விழுங்கப்பட்டாங்க உயிரோட. மூளையா இருந்தது கோராகு, அவனை தூக்குனார் கர்த்தர். 2வது பார்த்தீங்கன்னா அந்த 250 பேர் 12 கோத்திரத்திலிருந்து மற்ற ஊழியங்களை செய்யும்படி தூப கலசத்தை பிடிச்சவங்க வந்தாங்க பாருங்க. 35ஆவது வசனம். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு பட்சித்து போட்டது. அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்கு சொல். இப்போ ஆரோனுடைய மகங்க தூப கலசத்தை தொட்டதுனால செத்தாங்கன்னு சொல்லி எதை வச்சு அவனை வேதனைப்படுத்தி அவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா கிளம்பினீங்களையோ, எந்த தூப கலசத்தை எடுத்ததுனால அவன் செத்தாங்கன்னு சொல்லி குறைவா பேசினையோ, எதுல அவனை பிழைவினம் என்று சொல்லி குற்றம் சாட்டினையோ, அதே தூப கலசத்தை யார் தான் எடுக்கணும்? அவனுடைய மகன் எலெயாசார் எடுக்க சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுடைய மகன்களாகிய நம்ம எலெயாசார் எடுக்க சொல்றாரு. அவன் எடுத்துட்டு வந்து எல்லா தூப கலசையும் கொண்டு வந்து கொடுக்குறான். வெங்கல தூப கலசத்தை அதை அடிக்கிறாங்க. அடிச்சு பலிபீடத்தின் மேல அதை என்ன செய்யறாங்க, பதிக்கிறாங்க. பதிச்சு இது நித்திய கட்டளையா இருக்கணும்னு சொல்லி அங்க சொல்றாரு. 41 வாசிங்க. ஆரோனின் புத்திரராய் இராத அந்நிய ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு கோராகை போலவும் அவன் கூட்டத்தாரை போலவும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்து மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஒருவேளை தவறி இருக்கலாம், ஒருவேளை தடுமாறி இருக்கலாம், ஒருவேளை தகுதி இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை யார்தான் செய்யணும்? அதை மாத்தினா அவ்வளவுதான், கர்த்தருடைய கோபத்துக்கு நிச்சயமா ஆளாகுவோம். இது சாபமாக உங்களை இது பண்றதுல எச்சரிக்கிறேன்.
உங்களுக்கு சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை கரெக்டாக செய்யணும். இங்கே பிரசங்கம் பண்ணுறது மேலே நிற்கிறது மட்டும் கிடையாது. கீழே இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஊழியம். அதிலிருந்து ஒரு நாள் விலகக்கூடாது. அந்த இடத்த கர்த்தர் வேற ஒருத்தர் நியமிக்க போகிறதில்ல. நீ இருக்கும் வர, நீ உயிரோடு இருக்கும் வர நீ தான் அதை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியத்தை ஒரு நாள் நீ மாற்றவே கூடாது. இது நித்திய பிரமாணமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உண்மை ஊத்தமாக அந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். உனக்குரிய அந்த பங்கு அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும். அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிள்ளைகள் செத்ததுனாலேயோ, சகோதரன் கூட பிறந்த சகோதரனே இப்படித்தான் கர்த்தர் மகிமைப்படுவார்னு சொன்ன பொழுதோ, இல்லை மற்ற காரியங்களை பார்த்தாவும் ஒரு நாளும் சோர்ந்து போகலை. தன்னுடைய ஊழியத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் அதை செய்தான் இந்த ஆரோன். அல்லேலூயா. இப்ப இப்படி வாதம் செத்து போயிட்டாங்க. உடனே மறுபடி ஜனங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? மறுநாளிலே 41 மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். நீங்க 2 பேரு கர்த்தருடைய ஜனங்களை எல்லாம் கொன்று போட்டீங்க. நீங்க கொலகாரங்க. நீங்க ஊழியம் செய்யல. நீங்க தான் இந்த சாவுக்கு, நீங்க தான் இந்த பலவீனத்துக்கு, நீங்க தான் இந்த போராட்டத்துக்கு, நீங்க தான் இந்த கஷ்டத்துக்கு, நீங்க தான் இந்த குடும்பங்கள் சித்திரவதைப்படுகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். மறுபடியும் மனம் திரும்பாம பேச ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. மனம் திரும்பாம பேசுனாங்க பாருங்க. மறுபடியும் கர்த்தருடைய கோபம் உண்டாச்சு. ஏன்னா மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினதுனால தான் பூமி பிளந்து ஒரு கூட்டம் செத்து போனாங்க. ஒன்னொரு கூட்டம் பார்த்தா அக்கினி பச்சித்து போட்டது. இதோட ஜனங்கள் அமைதியா இல்லாம மறுபடியும் மோசையும் ஆரோனை தான் பழி போடுறாங்க. தங்கள் செய்த தவறை ஒத்துக்கிறவே, கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறவே இல்லை. ஆமா, சோத்திரம். ஒத்துக்கிறாதபடியினால மறுபடியும் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. கர்த்தருடைய கோபம் இறங்குது பாருங்க. பாருங்க 45 வசனம். இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தர் சொன்னா ஒரு நிமிஷத்துல அதமாக்குவேன் என்று சொல்லி அங்க கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அங்க சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்ல இவர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு புதிய ஜாதியை கொண்டு வந்து என்ன செய்றேன், உன்னை பெரிய ஜாதியா உருவாக்குறேன்னு சொன்னாரு. அவர் செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் போதாது. அல்லேலூயா. ஆனா அவங்க முகம் குப்புற விழுந்தாங்களாம். பாருங்க, இங்கே மட்டும் இல்லை, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் அவர்கள் மூங்கொப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட அழுது கெஞ்சுறாங்க, வேண்டாம் ஆண்டவரே. 16வது அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 21 வசனம். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்க, ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குன்னு சொன்ன உடனே அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சொன்னாங்க, இருந்துட்டு போட்டோம், விடுங்க. எங்க மேலதானே எதிராக வந்தாங்க, பரவாயில்ல விடுங்க, அவங்க மேல கோபம் கொள்ளாதீங்க, அவங்கள மன்னிங்கன்னு சொன்னாங்க. அழுது ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய கோபம் மூளாது இருக்கட்டும். இந்த ஆடுகளின் மேலே, சபை மேலே, ஜனத்தின் மேலே இருக்கிற இந்த கோபம் விலகட்டும், வாத நிறுத்தப்படட்டும், தண்டனை தடுக்கப்படட்டும் என்று சொல்லி அவங்க கண்ணீரோட அங்கே செபித்தார்கள். அதோடு கூட மாத்திரம் விட்டுறல பாருங்க. 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி சொல்றாரு, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை போட்டுட்டு என்ன செய்ய, போட்டுட்டு சீக்கிரமா ஓடுங்கிறாரு. 80-90 வயசான அந்த ஆரோன் என்ன செய்யறாருன்னா ஓடுறாரு. 80-90 வயசுல தூப கலசத்தை பிடிச்சிட்டு ஓடுறாரு. அவர் ஒவ்வொரு நிமிஷம் லேட் பண்ண நிறைய உயிர் போய்கிட்டே இருக்குது. அவர் தாமதம் பண்ற ஒவ்வொரு நொடியும் உயிர் போய்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் உயிர் போய் கொண்டிருக்கிறது. தாமதிக்காம தீவிரமா 80-90 வயசுல அந்த தூப கலசத்தை பிடிச்சிட்டு ஓடுறாரு. எல்லாம் பிணங்க செத்து உழுகுது. அந்த பிணத்துகள் எல்லாம் தாண்டி ஓடுறாரு. இப்போ வாதை ஒரு காற்று அடிக்கிறது மாதிரி அப்படி வாதை போய்கிட்டே இருக்க அக்கினி புறப்பட்டு போயிட்டு இருக்க ஜனங்க அப்படி இருந்த இடத்துல ஓடுறாங்க. எல்லாம் செதறி ஓடி செத்து உழுகுறாங்க. மோசே என்ன செய்ய, ஆரோன் என்ன செய்றாரு, ஓடுறாரு. பின்னாடியே ஓடி போய் உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக போய் நின்றுட்டு தூப கலசத்தை காமிக்கிறாரு. ஒன்று நான் சாகணும், இல்லை இந்த வாதை நிற்கணும். ஒன்று நான் சாகணும், இல்லை இந்த வாதை நிற்கணும். ஒன்று நான் சாகணும், இல்லை இந்த ஜனங்களுக்கு மேலே வர்ற வாதை நிற்கணும் என்று சொல்லி நின்னா தூப கலசத்தை பிடிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியக்காரன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஜனத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. நின்னா நிறைய நேரம் இஸ்ரவேல் ஜனங்க தண்டிக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதும் காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினது தான். நீங்கள் பைபிளை வாசி பாருங்க, எங்கே பார்த்தாலும் வாதம் வந்திருக்கும்.
கொள்ளை நோய் வந்திருக்கும், சாவு வந்திருக்கும், ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புனதுனால தான் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த வாதை ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சாபம் பிடிச்சு கஷ்டப்பட்டு சாட்சி கட்டு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எத்தனையோ பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறவர். ஆனால் ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவங்க எழும்பின காரியத்தில் கர்த்தர் முகதாட்சியமே காட்ட மாட்டார். சொந்த அக்காவே என்ன செஞ்சாங்க, அது குஷ்டரோகம் பிடிச்சி போச்சு. சொந்த அண்ணனவே கர்த்தர் அடிக்கிறதுக்கு பாய்ந்தார். ஆனாலும் மோசே அழுது, தயவு செய்து என்ன செய்யாதீங்க, அவனை அடிக்காதீங்க என்ன சொல்லி கெஞ்சினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, அப்படிங்கிற நிமிஷத்துக்குள்ள இவன் நினைச்சுக்கிறான், ஆரோனும் மோசையை நினைச்சுக்கலாம், எங்களுக்கு விரோதமாக தானே பேசுனாங்க, எங்களை பற்றி தானே பேசுனாங்க, கர்த்தர் தண்டனையை கொடுக்கட்டும்னு நினைக்கலங்க. தன்னை பேசினவர்களுக்கு உயிரை பாதுகாக்கிறதுக்காக, தன்னை பேசினவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு இவர்கள் ஓடினார்கள். இவன் ஓடுறான், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் நின்று அங்கே நிற்கிறான். இப்போ 47 செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்க நடுவே போய் நின்னார். வாதை நின்றுச்சு. 14,700 பேர் செத்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே. ஆனாலும் அவன் சுயநலம் இல்லாதவனாக இருந்தான். ஏன் அவன் வாயை திறக்கிறது இல்லை தெரியுமா? அநேக நேரம் அவனுடைய காரியங்கள் அவ்வளவு பெருசு, அவனுடைய காயங்கள் அவ்வளவு அதிகம். வாயை திறந்து சொன்னால் அவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆமாம், சுதர குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை, வேதனைகளை, பலவீனங்களை, போராட்டங்களை, பிசாசின் போராட்டங்களை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கொடுக்குற பிரச்சனைகள் இல்லை, பலவிதமான அழுத்தங்களை, தேவைகள் மத்தியில், குறைவின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் அவன் மிகவும் நெருக்கப்படும் பொழுது அவன் சத்தம் விடாமல் வாயை திறக்காமல் இருப்பான். பயப்படலை, வாயை திறக்காமல் இருப்பான். ஆரோன் ஒரு ஊழியக்காரன், சபை ஊழியக்காரன் இதுதான் செய்வான். அல்லேலூயா. எவ்வளவுதான் இதானாலும் தன்னுடைய ஜனத்துக்காக நின்னான். தான் பிள்ளைகள் செத்து கிடந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ பிள்ளைகளை அடிக்க போகும்போது தூப கலசை தூக்கிட்டு குறுக்கா ஓடி போய் என்னை கொள்ளுங்க, என் பிள்ளைகளை கொள்ளாதுங்கன்னு அந்த ஆர்வம் நின்றுக்கலாமில்ல? ஏன் நிற்கலை? தான் குடும்பத்தை விட இன்னைக்கு நிறைய ஊழியத்தில் நீங்கள் ஊழியக்காரங்க வாழ்க்கையை கேட்டு பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவிக்கு பலவீனத்தை விட, தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை விட, தன்னுடைய சுய கௌரவத்தை விட எல்லாத்தையும் இறக்கி வச்சு, எல்லாத்த விட்டு கீழே இறங்கி ஜனங்களுக்காக வந்து நின்றுப்பான். அடிக்கடி மனைவிகளும் பிள்ளைகளும் ஊழியக்காரங்க பாஸ்டருடைய பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, மனைவி மாட்ட கேட்டு பாருங்க, எங்களை விட உங்களுக்கு சபை ஜனங்க தான் முக்கியமாக இருக்குது, எங்களை விட அவங்க காரியத்துக்கு தான் முக்கியப்படுத்துறீங்க, நீங்கள் சபை ஜனங்கன்னு ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஊழியக்கார பிள்ளைகிட்டலாம் போய் கேளுங்களேன். அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஊழியத்துக்கு வரமாட்டோம், நாளைக்கு எங்கள் குடும்பத்துக்கு இப்படி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க அறியாமையினால. ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் சொன்னால் சனத்துக்காகவும் தேவனுடைய திட்டத்துக்காக மட்டும்தான் வாழுவான். தன்னுடைய சுய விருப்புகளை தூக்கி எறியுவான். அதனால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக சகித்து கொள்ளுகிறான். அதனால குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை, அதை விட மேலானது, பிரதானமானதா கர்த்தர் கொடுத்த ஊழியமும் கர்த்தர் கொடுத்த ஜனங்களையும் எப்படியாவது கர்த்தருக்கு சந்நிதியில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும். பாதுகாப்பா இந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள நடத்திடணும், வழி விலகி போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால தான் சகல அவமானங்களையும் பொறுத்து கொள்கிறான். குடும்பத்திலிருந்து வர்ற நெருக்கம், சபைக்குள்ளிருந்து வர்ற நெருக்கம், சுற்றி உள்ளவங்களிலிருந்து வருகிற நெருக்கம், மேலிருந்து வருகிற நெருக்கம், பிசாசிலிருந்து வருகிற போராட்ட நெருக்கம், இத்தனையும் சகித்து கொண்டு நிற்கிறான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதோட 14,700 பேர் செத்துட்டாங்க. அடுத்து 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிறவுகளிடத்தில் ஒவ்வொரு கோலா வாங்கு. 12 கோத்திரத்தில் 12 கோலா வாங்கினார். கோலுனா குச்சி, 12 குச்சியை வாங்கிட்டு வானார். 12 குச்சியை கோலை வாங்கிட்டு வா. ஆரோனுக்கு ஒரு கோலை வாங்கிட்டு வா, அவன் ஒரு கோலை கொடுக்கட்டும். லேவி கோத்திரம்னு எழுத சொல்லு ஆரோனுடைய கோளுக்கு. மற்ற 12 கோத்திரத்துக்கு 12 கோத்திரத்தை பேரை எழுத சொல்லி இதை ஆலயத்துக்குள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் இந்த கோலை என்ன செய்யும், ஆலயத்துக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செய்,
வையன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 13 குச்சிகளையும் கோலையும் கைப்பிடிகளை கைத்தடிகளையும் கொண்டு போய் என்ன செய்யணும்? வெட்டின காஞ்சு போன கோலை உள்ள கொண்டு போய் வைக்க சொல்லிட்டார். அதே போல மோசே போய் 13 குச்சியும் கொண்டு போய் உள்ள வச்சாரு. 13 குச்சியை வச்சாரு, எல்லாரும் கண் காண. மறுநாள் விடியுது. மறுநாள் போய் பார்த்தா பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாருடைய கோல் துளிர்க்குதோ, இந்த காஞ்சு போன குச்சி யாருடைய குச்சி துளிர்க்குதோ அவங்க தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி எல்லாருடைய கோலையும் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அது மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனம் வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. இப்ப ஆரோனுடைய கோல் மட்டும்தான் ஒரே ராத்திரியில குச்சி என்ன செஞ்சு துளிர்த்திருக்குது. ஒரே ராத்திரியில துளிர்த்தது மட்டுமில்ல, அடுத்து என்ன வந்திருக்குதான்? துளிர் விட்டு பூ பூத்துருச்சு. அடுத்து என்ன செஞ்சிருக்குதான்? வாதுமை காய்களை விட்டு காய் பழமாவும் மாறிச்சு ஒரே ராத்திரியில. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இங்க சொல்லும் போது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது துளிர் விட்டு இலை விட்டுன்னு வராது. இலை அங்க வராது. இந்த குச்சியில என்ன வராது? இலை வரல. ஏன் இலை வரலன்னா, இலை எதுக்கு அடையாளம்? சுயநலத்துக்கு அடையாளமா இருக்குது, சுய கிரியைக்கு அடையாளமா இருக்கு, தற்பெருமைக்கு அங்க அடையாளமா இருக்குது. ஏன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பிசாசு வஞ்சித்த போது அவங்க நிர்வாணியா மாறின உடனே, அல்லேலூயா சொல்லுங்களேன், மாறின உடனே எதை போய் தச்சுக்கிட்டாங்க? இலைய பிடுங்கி ட்ரெஸ் ஆடையை தச்சுக்கிட்டாங்களாம். இலை சுய நீதியை, சுய கிரியைய, உங்களுடைய சுய உழைப்பை, உங்க சுய காரியத்தை அங்க காண்பிக்குது. இங்க ஆரோன் சுய கிரியை பெருமை பாராட்டவே இல்லை. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் அதை செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி, அதை சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. உண்மையான ஆசாரியன், உண்மையான ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஜனமே, உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய காரியத்தை எங்கேயும் சொல்ல மாட்டேன். நீ சுயத்தை சொல்லாத, சுய கிரியை சொல்லாத. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அங்கே என்ன செய்தான்? துளிர் விடுதான். துளிர் விட்டு அந்த வாதுமை மரம் என்றைக்குமே துளிர் விட்டா துளிர் விடும், ஆனால் இலை விடாதான். துளிர் அப்படியே பூ தான் கொடுக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இலை வராது. அந்த வாதுமை மரத்தில் துளிர் விட்டோடனே பூ தான் பூக்கும், இலை ஃபஸ்ட்டு வரும், இலை வராது. அப்போ பூ பூத்தது மாத்திரமல்ல, அந்த பூவு காயாய் மாறி, காய் கனியா மாறி, நிறைய பழங்கள் அந்த குச்சியில் என்ன செய்யுது? ஒரே ராத்திரியில் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, உன்னுடைய சுய பெருமையை தூக்கி எறிஞ்சிரு, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்கிறோம். கர்த்தர் செய்யறதுக்கு பலனை தருகிறார், கர்த்தர் செய்யறதுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், கர்த்தர் செய்யறதுக்கு ஞானத்தை தர்றார், கர்த்தர் செய்யறதுக்கு அனைத்தையும் என்ன செய்யறாரு? நமக்கு தருகிறார். அப்ப யாரைத்தான் நம்ம உயர்த்தணும்? யாரைத்தான் நம்ம புகழணும்? ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் அங்க பூ பூத்ததுன்னு இருக்குது. இங்கே வாதுமை பழங்களை என்ன செய்து அங்க கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வாதுமை, ஒரு வாதுமை மரத்தோட ஒரு சுபாவம் என்னன்னா, கோடை காலத்தில் எல்லா மரமும் இந்த குளிரையா என்ன செய்யணும்? நவம்பர் டிசம்பர் இந்த ஜனவரி மாதத்தில் எல்லா மரமும் இலையை உதிர்த்துருமா. அதே போல் இது இலையை உதிர்த்தாலும் முதலாக துளிர்க்கிறது எதுனா இந்த வாதுமை மரம் தான் துளிர்க்குமா. வேற எந்த மரமும் துளிர்க்கிறதுக்கு முன்பதாகவே முதலாக துளிர்க்கிறது எதுனா வாதுமை மரம் தான் துளிர்க்குமா. ஏன் இங்கே அதை சொல்கிறாருன்னா, ஆரோனே என்னுடைய ஊழியக்காரனே, என் ஊழியத்தை செய்கிற தேவ ஜனமே, நீ உனக்கு முதல்ல நீ தான் செழிக்க போற, முதல்ல நீ தான் துளிர்க்க போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஊழியம் செஞ்சு என்ன புண்ணியங்க இருக்குங்க? ஆத்மா ஆதாயம் பண்ணி என்ன புண்ணியம் இருக்குது? நான் ஜெபம் பண்ணி, நான் கொடுத்து, நான் உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற உதவி, நீங்க படுற பிரயாசத்துக்கு பலன் கர்த்தரே தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை தான், உங்க குடும்பம் தான், உங்க சபை தான், நம்ம சபை தான் முதலாவது துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த ஆசாரியனுடைய மனம் தனக்காக அல்ல, தன்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, தன்னுடைய காரியம் அல்ல. எப்பொழுதும் ஆலயம் ஆலயம் ஆலயம், ஆண்டவர் ஊழியம், ஆத்துமாக்கள் ஆலயம், ஆண்டவர் ஊழியம், இப்படினே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை தான் முறையை துளிர்க்க போகிறது.
எல்லாருக்கும் முன்பதாக நீங்க துளிர் விட போகிறீங்க. அப்பொழுது நிபச்சொல்லு, அப்புறம் அபச்சொல்லு, அப்புறம் குற்றம், அப்புறம் பழி எல்லாமே உங்களை விட்டு கர்த்தர் நீங்க செய்வா. நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல, வற்றாத நீருற்ற போல நீங்க இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ துளிர்க்கிறத, நீ பூ பூக்கிறத, நீ காயாய்க்கிறத, நீ கனி கொடுக்கிறத தடுத்து நிறுத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆரோனை துளிர்க்க பண்ண தெய்வம், ஆரோனை செழிக்க பண்ண தெய்வம் உங்களையும் துளிர்க்கவும் செழிக்கவும் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில கனி நிறைந்ததாய் மாறிவிடும். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.